நம்ம சாக்ரிஃபிஷியல் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஆமித்தை வந்து நம்ம சரிப்பியோட ஃப்ரெண்டாக அரண்மனைக்கு சொல்லியிருப்பாங்களா, அதுக்கப்புறம் கட்டுறாங்க. இங்கே ஆமித்தா ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சரிப்பிக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவள் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இது மாதிரி படிச்சுட்டு பிரேக்கில் இப்படி ஸ்வீட் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன், நீ இவ்வளோ சூப்பராக செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஆமித் சொல்கிறாங்க, இது மாதிரி மேஜிக்லாம் எனக்கு அவ்வளோ வராது, அதனால எனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்படி பண்ணி கொடுக்குறப்ப அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே சரிப்பி சொல்கிறா, அப்போ இதுதான் அவன் மேஜிக்காக இருக்கும், அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான் ஆமித்துக்கு ஒரே சந்தோஷம். உங்கள் வார்த்தைகளை கேட்டால் தான் எனக்கு மேஜிக் மாதிரி இருக்குது சரிப்பி அப்படின்னு கட்டுப்பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்கிறான்னா, எனக்கு இது மாதிரி பேக் பண்ண கற்றுக் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சரிப்பி கேட்குறோம். ஆமித்தும் பார்த்துட்டு நிச்சயமாக சொல்லித்தரேன், அதோட ஜென்டில்மேன்ஸ்க்கெல்லாம் இப்படி ஸ்வீட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே சரிப்பி வந்து வைக்கப்படுறா. ஹீரோ நினச்சி இது வந்து ஆமித் பார்த்துட்டு, ஐயோ சரிப்பி நீங்கள் ரொம்ப கேட்டாக இருக்கீங்க, அப்படியே உங்களை முழுங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா கேப்டன் வந்துடுறாரு. அவர் பார்த்தானே அந்த ஆமித் வந்து அவங்க பண்ணியிருக்க ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ட்ரைனிங்க்கு நேரம் ஆகிட்டு நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன், அதோட சரிப்பிகிட்ட தான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு சரிப்பியை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தான் கேப்டன் சொல்லிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னா மீட்டிங் தான் போயிட்டுருக்காங்களாம். அங்கே வந்து கிங்கு, அனுபிஸ், அப்புறம் மித்த மந்திரிங்கள்லாம் இருக்காங்களாம். அனுபிஸ் தான் வந்து ஹீரோயினியை கூப்பிட்டு வர சொல்லி இவரை அனுப்பிச்சி விட்டாரான். இதோட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் அனுபிஸ் வந்து எப்போதும் டப்புன்னு பேசிடுவான், ஆனாலும் அவன் வந்து ஜெனரேஷனாக அரசருக்காகவே உண்மையாக வேலை பார்த்து விட்டுருக்காங்க. அவன் வந்து அரசரோட அந்த அறிஞனையை பாதுகாக்கிறது அவனோட முக்கியமான வேலையே. அது அரசரோட விருப்பத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவன் அதை மட்டும்தான் பண்ணுவான், இதனால தான் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினி மீட்டிங்க்கு வந்துடுறான். அங்கே வந்து அனுபிஸ் சொல்கிறாரு, இது மாதிரி நான் வந்து ஹீரோயினியை அரசியாக ஏற்றுக்கணும்னா சில கண்டிஷன்ஸாக அவள் செய்யணும். இது நான் எனக்கு தெரியும் அரசே உங்களுக்கு வந்து இதிலெல்லாம் விருப்பம் இருக்காதுன்னு, இருந்தாலும் இவள் வந்து ஒரு மனித இதுலேருந்து வந்தவ, மனித இனத்துலேருந்து வந்தவ, அதனால இந்த டீமன் உலகத்துக்கு ஆர்டருக்கு எதிரானது எல்லாமே இவள்கிட்ட இருக்குது, அதனால இவள் இதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை இவள் நிறைவேற்றினா போதும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இவள் வந்து அந்த ஹோலி டீமன், அதாவது அந்த ஹோலி பீஸ்ட்டை வந்து இவள் சமன் பண்ணணும். ஏன்னா மேரேஜ் இப்போ இந்த ராயல் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அந்த ஹோலி பீஸ்ட்டை சமன் பண்ணி அது கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுப்பாங்களாம். அதுதான் வந்து முக்கியமானதான். அதனால இவளும் அது மாதிரி சமன் பண்ணணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அரசருக்கு கோவம் வந்துடுது. உனக்கே தெரியுமில்ல, அனுபீஸ் ஹோலி பீஸ்ட்டை சமன் பண்ணணும்னா மேஜிக் பவர் இருக்கணும், அப்படி மேஜிக் பவர் இல்லைன்னா அது யார் சமன் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் எனர்ஜியே எடுத்துக்குமா, இதனால சரிப்பி இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதே அவள் தப்பாக எதையும் சமன் பண்ணிட்டான்னா டீமன் வந்துடுமா, அந்த டீமன் வந்து சரிப்பியை மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டு சாகம் விடாமல் வாழையும் விடாமல் வாழ்நாள் முழுக்க நரக்கத்திலே வச்சுருக்குமா. இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அனுபீஸ் சொல்கிறாரு, இல்லை இதை நான் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தலாம் சொல்லலை, இது வந்து சரிப்பிக்கு ஓகே என்ன பண்ணட்டும், அவளோட சாய்ஸ் தான், வேணான்னா விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அரசர் ஒத்துக்க மாட்டேறாரு. அவருக்கு சமக்கம் வந்துடுது, சரிப்பிக்கு வந்து ஆயிரும்ல, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொன்னது தான், என்னோட குயின்னு நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லேருந்து கிளம்பி வந்துடுறாரு. பின்னாடி சரிப்பியோடய வந்துகிட்டு இருக்கா. சரிப்பிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி மீட்டிங்கில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு, நம்மளுக்கு இடையில யாரையுமே நான் வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசர் சொல்லிகிட்டு இருக்காரு. சரிப்பி சொல்கிறா, ஆனால் அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கா. ஏன்னா இதனால அரசருக்கு தானே பிரச்சனை வரும், அரச பதவிக்கு தானே பிரச்சனை வரும், யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அரசர் என்ன சொல்கிறேன்னா, இது உனக்கு எந்த பிரச்சனைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால நீ கவலைப்படாத, நான் உன்னை எப்போதும் சேஃபாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து இங்கே சரிப்பியை கட்டுறாங்க. அவங்க சோகமாக உட்காந்துருக்கா. அந்த குட்டீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரிப்பி கவலைப்படாத சரிப்பி, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அரசர் பார்த்துப்பாரு, நாங்களும் உன்னை பத்திரமா பார்த்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரிப்பியை பார்த்துட்டு, நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த குட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரசர் தான் எங்களை காப்பாற்றினாரு, இப்படி ஒரு நல்ல வேலையிலே எங்களை வச்சுருக்காரு, அதோட அரசருக்கு எது முக்கியமோ அது எங்களுக்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நீனே எங்களை வந்து நல்லபடியாக நடத்துகிற, அதனால எங்களுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அடுத்து வந்து சரிப்பி வந்து கேப்டன் ட்ரைனிங் எடுக்கலாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான வழியில் அரசரை வந்து பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க, பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து நான் மட்டும் எதுவுமே பண்ணலையே, என்னால் அரசருக்கு நிறைய இழப்புகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்படுது, நானும் அவருக்கு உதவியாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் அவள் சொல்லியிருப்பாள், அரசர் கூட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாளா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவ என்ன செய்வான்னு இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி மறுநாள் போயிட்டு இவ ரத்தத்தை வச்சு அந்த கண்டிஷனில் சைன் பண்ணிடுறான்.
அவ்வளோதான். இதை பார்த்துட்டு அரசர் சத்தம் போட்டுறாரு, சரிப்பி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவள் தான் சொல்கிறா, இல்லை நான் தான் வந்து இதை முடிவெடுத்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஏதாச்சும் வழி கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக இந்த வழி தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால இதை நான் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண அரசு, அதனால தான் என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்கிறான். அங்கே பார்த்தா சருப்பி வந்து இப்போ மந்திர வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வட்டத்தை போட்டுட்டு அப்புறம் அந்த புக்கில் இருக்க மேஜிக் இதை படிக்க ஆரம்பிக்கிறா. படிச்சுக்கிட்டே இருக்கப்பயே பாய்ச்சிடுது, நடுங்க ஆரம்பிச்சிடுது, உடம்பு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ தான் யோசிக்கிறா, இதுதான் லைஃப் ஃபோர்ஸ் ஒன்று உரியுதுறாதா அப்படின்னு சொல்லி அப்பையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. பார்த்தா திடீர்னு அவள் கீழே விழுந்துடுறா. அவ்வளோதான், அது தூக்கி வீசிடுது. அப்போ தான் அந்த குட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே ஆமிட்டு, கேப்டனு, அனுபீஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் அந்த குட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி அவள் மேஜிக் வந்து அந்த மந்திரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டாலாம். அதனால தான் அது தூக்கி வீசிடுச்சா, இது மாதிரி தான் நடக்கும், பாதியிலே நிப்பாட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம ஹீரோயின் விடலை, திருப்பி வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பயும் அவளால் ஃபுல்லாக முடிக்க முடியல, திருப்பி தூக்கி வீசிடுது. அவ்வளோதான், அந்த தடவை அவளால் எந்திரிச்சே வர முடியல. அப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, அரசர் வந்து நல்லா அதை பண்ணவே முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த அரசர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் தான் வந்துட்டு சத்தியம் பண்ணேன், உன்னை தான் குயினாக மாற்றுவேன், அப்புறம் ஏன் நீ இது முடிவெடுத்த அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சருப்பி சொல்கிறான், ஏன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி தான் கிடச்சிது, அதனால தான் நான் வந்து முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே மயங்கி தான் இருக்கா. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. திருப்பி சருப்பி என்ன பண்ணுறான்னா, அதே மாதிரி அந்த மேஜிக் கூட்டத்தை போட்டுட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி தான் திருப்பி தூக்கி வீசிடுது. இப்போ பார்த்தா ஆமித் வந்து போய் உதவி செய்யலான்னு ஓடுறான். ஆனால் அந்த கேப்டன் விட மாட்டாரு. அவள் தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீ உதவி செய்யக்கூடாது, நம்ம அதை பார்க்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிடறாரா. அதே மாதிரி சருப்பி திருப்பி எந்திரிச்சு வந்து மந்திரத்தை சொல்லி திருப்பி போய் விழுந்துட்டு இருப்பா. லாஸ்ட்டாக விழுவுறப்ப நம்ம அரசரே வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ அனுபீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி எங்கே தூக்கிட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடாது, அவள் வந்து யார் உதவியும் நாட மாட்டேன்னு சொல்லியிருக்கா, இதெல்லாம் தப்பு, ரூல்ஸ் மீறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு, நான் ஒன்றும் அவளுக்கு உதவி செய்யலை, அவளுக்கு ரெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்து அனுப்பி சொல்கிறாரு, இல்லை ரிச்சுவல் போயிட்டுருக்கப்ப நீங்கள் பாதியிலே வந்து தூக்கிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், அரசருக்கும் வந்துட்டு அனுபிஸை முறைச்சி பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் எந்த ரூலையும் மீறலை, அதோட நான் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லணும்னா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சருப்பி தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. இப்போ சருப்பி சொல்கிறான்னா, ஓகே தான் அரசே, ஏன் என்னை தூக்கிட்டு வந்தீங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இன்னும் நீ இப்போ ட்ரை பண்ணியிருந்தா அவ்வளோதான், நீ செத்து போயிருப்ப நிஜமாவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவ சொல்கிறான், நான் சாக்ரிஃபைஸுக்காக தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன், சாகிறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவ்வளோதான் அரசருக்கோ வந்துடுது, முட்டாள் மாதிரி பேசாத, உன் வாழ்க்கையை நீ வந்து எனக்கு அர்ப்பணிச்சிருக்க, நான் இன்னும் இழக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் சருப்பிக்கும் புரியுது. இப்போ மறுநாள் சருப்பி வந்துருச்சுட்டா. அதே மாதிரி மந்திராட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா, நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படியே சுற்றி நெருப்பாக எரிய ஆரம்பிக்குது. அங்கே வந்து கேப்டன் சொல்லிகிட்டு இருக்காரு, இது வந்து முன்னாடி விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே, இந்த தடவை இந்த நெருப்பு வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் எரிக்கலை, எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி அனுப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயோ கடைசியாக அவள் டீமன் எதுவும் சமன் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. கீழே பார்த்தா அப்போ தான் சருப்பி சொல்லிட்டு இருக்கா, அவள் தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. என்னன்னா இவ்வளோ நாள் அவள் வந்து அரசருக்காக தன் உயிரை விடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாள். ஆனால் அப்படி ஃப்யூச்சர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களால ஹோலி பீஸ்ட்டை சமன் பண்ண முடியாதான். இப்போ தான் அவளுக்கு அது புரிஞ்சிருக்கும். இப்போ அவள் என்ன ஆசைப்பட்றான்னா, அரசர் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்றான். அதை சொல்லிட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லி முடிப்பாள். அதே மாதிரி பார்த்தா அங்கே குட்டியாக க்யூட்டாக ஒரு ஹோலி பீஸ்ட் வந்துடும். அதை பார்த்தோன்னே அப்பாடான்னு சொல்லிட்டு அப்போ தான் மயங்கிடுவா. அரசர் வந்து பிடிச்சிடுறாரு. நல்ல வேலை பண்ண சருப்பி அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்கிறாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சருப்பியும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே எல்லோரும் சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சருப்பி டயர்டாக இருப்பான்னு பார்த்தா அங்கே வந்து அந்த குட்டி டீமன், அதுதான் அந்த ஹோலி பீஸ்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த எல்லா சாப்பாடையும் நின்றுட்டு இவங்க முழுக்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இது சரியான சேட்டை பிடிச்ச ஆள்போல். இது வந்து இவங்களெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசவா, வர அசிங்கமாக நிற்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த குட்டி சொல்லிகிட்டு இருக்கு, நீ என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல, ஆனால் இது எல்லாமே சருப்பிக்காக நான் எடுத்துகிட்டு வந்தது, அவளுக்கு ஸ்ட்ரென்த்து திருப்பி வேணால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது, நீ சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சருப்பி சொல்கிறா, இல்லை பரவாயில்ல விடுங்க சாப்பிடட்டும், எனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அந்த ஹோலி பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதில் என்னன்னா இந்த மாஸ்டருக்கு மட்டும்தான் ஹோலி பீஸ்ட் பேசுகிறது புரியும், மீதி யாருக்குமே இது புரியாது. சருப்பிக்கு மட்டும்தான் அவன் பேசுறது புரியுமா, அதான் சொல்லிகிட்டு இருக்கான். இவ்வளோ தூரமாக வந்து இருந்தாலும் ஆனால் ரொம்ப ரூடாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹோலி பீஸ்ட் சொல்லுது, என்னடா என்னை பார்த்தா சாதாரணமான ஹோலி பீஸ்ட்டுன்னு நினச்சிட்டிங்களா, நான் வந்து எனக்கு வந்து சாவே கிடையாது, திருப்பி பிறப்பேன், நான் தான் ஃபீனிக்ஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, என் ரெக்கையெல்லாம் தங்க மாதிரி நெருப்பில் அப்படியே தகன்னு மின்னும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதை ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்கள் ஃபீனிக்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அனுபீஸ் வந்துடுறாருங்க. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி இந்த வித்தியாசமான உயிரினம் வந்து ஃபீனிக்ஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவன் தான் சொன்னான் ஃபீனிக்ஸ்ன்னு
சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த ஃபீலிங்ஸாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். யாரை பார்த்துட்டா இப்படி சொன்னேன் நீ? நான் வந்து 100 வருஷமாக வாழ்கிறேன், உனக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு கேமையான்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் யாருக்குமே புரிஞ்சு இருக்காதா. அப்போ தான் அனுப்பி சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து ஹோலி பீஸ்ட்டை சமன் பண்ணால் எல்லோரும் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு தான் சமன் பண்ண சொன்னேன். ஆனால் நீங்கள் எதையோ சமன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதோட இது உண்மையாக ஃபீனிக்ஸாக இருந்தாலும் இதோட உண்மையான ஃபார்முக்கு வரணும்னா ஏதாச்சும் அதிசயம் நடந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். அதோட பாருங்கள், அந்த பறவையால் பறக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து ஃபீனிக்ஸ் கோபமாக பார்த்துட்டு இருப்பான். அதே வந்து ஹீரோயினி பார்த்துருப்பா. அப்புறம் வெளில வந்தோடனே மித்த மந்திரியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, என்ன நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அனுபிஸ்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கு அனுபிஸ் சொல்கிறா, இல்லை அந்த ஹோலி பீஸ்ட்டை பார்க்குறப்ப அது ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு பவர்ஃபுல்லான மாதிரி தான் இருக்குது. அதோட ஃபார்மை வந்து அதை மறைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இவங்களால ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அனுப்பி சொல்கிறாரு, அப்படி உங்களால் இதை ஏற்றுக்க முடியலன்னா உங்கள் பிளானை நீங்களே செயல்படுத்திக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே கட்டுறாங்க, நம்ம சர்ப்பி அந்த அன்பீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இவெல்லாம் அதே மாதிரி ஒரு பறவை வேஷம் போட்டுக்கிட்டு பறக்க கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொலை பண்ணிக்கிட்டு இருக்காது. விதவிதமாக பறக்க சொல்லி கொடுத்து அது உயிரை வாங்கிட்டு இருக்கா. அதுவா இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருது. அதோட அது என்ன சொல்லுதுன்னா, என்னோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணதுனால தான் இப்போ பறக்க முடியாத ஒரு சிக்கன் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நடந்துகிட்டு இருக்கேன். முன்னாடி நடந்த பெரிய போகிறப்ப நிறைய சோல்ஜர்ஸ் அடிபட்டுருப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, நீ இம்மோர்ட்டல் தானே, எங்களுக்கு ஷீல்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்களா. அப்போ அது எல்லா பவரையும் யூஸ் பண்ணதுனால தான் இப்போ இதுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு. அதோட பறக்காத நினச்சி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் தரையில் இருக்கிறதே எனக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுதா. இதுக்கிட்டன்னு சரிப்பி வந்து சாரி கேட்குறேன், நான் வந்து உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்திட்டேன், நான் என்ன நினச்சேன்னா உனக்கும் பறக்கணும்னு ஆசை, அதனால தான் சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்கிறான்னா, நீ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதோட உன்னால் பறக்க முடியாட்டியும் சரி, நீ சின்னதாக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ தான் என்னோட பெஸ்ட்டு ஒரு அற்புதமான ஹோலி பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அந்த ஹோலி பீஸ்ட்டு அதான் நம்ம ஃபீனிக்ஸ் கேட்டுகிட்டு இருக்கான். அதோட சாப்பிட நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பி தேடிட்டு இருப்பான் அந்த ஹோலி பீஸ்ட்டை. அதை பார்த்தா நம்ம ஃபீனிக்ஸ் தான் திருப்பி திருப்பி பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இதில் பார்த்தா எய்தாப்பில் ஜன்னல்லேருந்து 2 பேர் அதை குறிப்பார்த்து அம்பு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே கூட இருக்கவங்க சொல்கிறான், பாஸ் நம்ம இதை பண்ணி தான் ஆகணுமா, அதுவும் பேலஸுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொல்கிறான் அந்த பாஸ், டே சும்மாரா, இந்த குட்டி பறவையாக இருக்குன்னா நம்ம பாதி வருஷம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் தராங்க, யார் இப்படி ஈஸியான வேலை தருவா, இதை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். எது தெரியாமல் அங்கே ஃபீனிக்ஸாக குதிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு, நான் ஏன் இதை முதல்ல பண்ணணும், யாருக்காக பண்ணணும், யாருமே எனக்காக இல்லை, யாரும் என்னை எதிர்பார்க்கவும் இல்லை, யாருக்குமே என்னோட உதவி தேவையும் இல்லை, இதனால நான் ஏன் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கவே அப்படியே சரிப்பி ஞாபகம் வந்துடுது. சரி அவளுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஏறி ஒரு குதிக்கும். அங்கே போகிறதுக்கு இன்னொரு கல்லுக்கு அப்படியே கரெக்டாக போகிறப்ப சரிப்பி பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா, நீ பறக்க முடியும் ஃபீனிக்ஸ் சொன்னால முயற்சி செய் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளா. அதே மாதிரி கரெக்டாக பக்கத்தில் இருக்க கட்டையில் போய் நிற்கும். பார்த்தா இவங்க அம்பை விட்டு அந்த கட்டையை உடச்சி இது கீழே விழுந்துடும், ஹைட்லேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். சரிப்பியா எதை பற்றியும் யோசிக்காமல் அவளும் குதிச்சிடறா இதை காப்பாற்றிடணும். இது பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்கு, இவன் என்ன மூளை இல்லாமல் பிறந்தாளா, சாகாத பறவையை காப்பாற்ற யார் இப்படி குதிப்பா, இந்த உலகத்திலே இவ தான் ஒரு முட்டாள் பொண்ணாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுவே அழுதுட்டு அதோட ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுது. அப்போ தான் பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதை இப்படி தகன்னு ஜொலிச்சிக்கிட்டு அந்த நெருப்போட பறக்குமா, எல்லோரும் பார்த்து அசந்து போயிடுறாங்க. ஹோலி பீஸ்ட்டை கொண்டு வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அது பறந்துட்டு இருக்கப்போ சரிப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா, எப்படி நீ ஃபுல் ஃபார்முக்கு வர முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு. முட்டாள், உனக்கு என்ன தெரியாதா, நான் ஒரு இம்மோர்ட்டல், என்னால் எத்தனை தடவை வேணால் திரும்பி பறக்க முடியும், அதோட என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவன் ஆள் இருக்கிற வரைக்கும் என்னால் திருப்பி என்னோட ஃபுல் ஃபார்முக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்லுதுன்னா, பறந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுது. பார்த்தா கீழே அரசன் நின்றுட்டு இருப்பார். அப்போ தான் சரிப்பியாக வச்சுட்டு வரான், என் மேலே நம்பிக்கை வைக்க ஒரு ஆள் இருக்க வரைக்கும் நானும் எப்போதும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசர் கையில் வந்து விழுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.